வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா. நாம் இன்னைக்கு பார்க்க போகிற முருகன் கோவில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நட்சத்திரகிரி முருகன் கோவில். இது திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்க கலசப்பாக்கம் அப்படிங்கிற இடத்துல அமைஞ்சிருக்கு. இந்த கோவிலோட தல வரலாறு என்னன்னு பார்க்கும்பொழுது, ஒரு முறை தட்சன் ஒரு யாகம் பண்ணுறாரு. அந்த பிரம்மாண்டமான யாகத்திற்கு தேவர்கள் முனிவர்கள் எல்லாருமே வந்திருக்காங்க. ஆனால் சிவபெருமானை மட்டும் அவர் அழைக்கலை. இதனால் கோபமடைஞ்ச சிவபெருமான் என்ன பண்ணுறாரு, தட்சனோட யாகம் நடத்துகிற இடத்துக்கு அங்கே இருக்க எல்லாரையும் கோபத்தால் சபிக்கிறாரு. அதனால் அந்த தேவர்களும் முனிவர்களும் சிவபெருமான் கிட்ட மன்னிப்பு கேட்டு அந்த சாபத்திற்கான விமோச்சனமும் கேட்குறாங்க. அதுக்கு சிவபெருமான் என்ன சொல்கிறாருன்னா, பூலோகம் போய் மலைகளாக மாறி நீங்கள் தவம் புரிங்க, அப்போ முருகப்பெருமான் உங்களுக்கு அந்த சாபத்திற்கான விமோச்சனம் அளிப்பார் அப்படின்னு சொல்கிறாரு. இதனால் அவங்க போய் மலைகளாக மாறி தவம் புரிகிறாங்க. ஒரு சமயம் முருகப்பெருமான் என்ன பண்ணுறாரு, அந்த மலைகள் மீது அம்பு எய்கிறாரு. அப்படி பண்ணும்பொழுது அந்த சப்த ரிஷிகள் தான் அங்கே மலைகளாக உருவெடுத்திருக்காங்க. அவங்களோட தலைகள் துண்டிக்கப்பட்டு ரத்தம் ஆறு மாதிரி வெள்ளமாக பெருக்கெடுத்து ஓடுது. இதனால் முருகப்பெருமானுக்கு பிரம்மஹத்தி தோஷம் ஏற்பட்டது. ஏன்னா முருகப்பெருமானுக்கு பிரம்மஹத்தி தோஷம் ஏற்பட என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சப்த ரிஷிகளும் பிரம்மதேவரோட புதல்வர்கள். இதனால் அவர் தாயாரான பார்வதி தேவி கிட்ட போய் இந்த தோஷத்திற்கான நிவர்த்தி என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அவருடைய தாயார் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த செந்நதியோட வடகரையில் 7 இடங்களில் கரைக்கண்டீஸ்வரரும், இடக்கரையில் 7 இடங்களில் கைலாசநாதரையும் பிரதிஷ்டை செய்து ஒரு மண்டலம் பூஜித்தா முருகப்பெருமானுக்கு இந்த தோஷம் நிவர்த்தி ஆகும் அப்படின்னு பார்வதி தேவி உபதேசம் பண்ணுறாங்க. அதே போலவே முருகப்பெருமான் செந்நதியோட வலது கரையில் வில்வராணி மலை அந்த இடத்துல குடிக்கொண்டு காஞ்சி, கடலாடி, மாம்பாக்கம், மாதிமங்கலம், எலத்தூர், குருவம்பாடி, பூண்டி அப்படின்ற 7 இடங்களில் கரைக்கண்டீஸ்வரரையும், இடது கரையில் வேதகிரி மலையில் குடிக்கொண்டு வாசுதேவன் பட்டு, ஓரந்தன்வாடி, நார்த்தாம்பட்டு, நெல்லிமேடு, மேட்டுப்பாளையம், பழங்கோயில், மண்டக்குளத்தூர் அப்படின்ற 7 இடங்களில் கைலாசநாதரையும் பிரதிஷ்டை செய்து வழிபடுறாரு. இந்த 14 திருத்தலங்களில் 2 சிவாச்சாரியர்கள் எப்பொழுதும் வழிபடுவதை வழக்கமாக வச்சுருந்தாங்க. அந்த இருவரும் வருடந்தோறும் ஒரு ஆடி கிருத்திகை நாளிலும் திருத்தணியில் சென்று முருகப்பெருமானை வழிபடுவது வழக்கம். அப்படி ஒரு வருஷம் அவர்கள் அங்கே பூஜிக்க முடியலை. இதனால் மனம் வருந்தி இருந்தாங்க அவங்க 2 பேரும். இருவரோட கனவுலும் தோன்றிய முருகப்பெருமான் என்ன சொன்னாருன்னா, நீங்கள் திருத்தணிக்கு செல்லலை அப்படின்னு வருந்த வேண்டாம். நான் நட்சத்திரகிரி என்ற குன்றின் நடுமலையில் சுயம்பு ரூபமாக உள்ளேன். என்னை 27 நட்சத்திரங்களும் சூரியன், சந்திரன், நாகம் அப்படிங்க நித்தமும் என்னை பூஜிக்கிறாங்க. எனவே இந்த நட்சத்திர மலையோட அடிவாரத்தில் ஒரு சுனை அமைந்திருக்கிறது. அதாவது சந்திர புஷ்கரணி. இந்த சுனையில் நீராடி பிறகு நாகம் உங்களுக்கு வழிகாட்டும் அப்படின்னு முருகப்பெருமான் சொல்லி மறைஞ்சிடுறாரு. திடீர்னு விழிச்ச அந்த 2 சிவாச்சாரியர்களும் பிரம்ம முகூர்த்தத்திலே புறப்பட்டு முருகன் சொன்னபடியே அங்கே சென்று அந்த நாகத்தோட வழிகாட்டுதலுக்கு இணங்க அங்கே போகும்பொழுது முருகன் ஒரு சப்பாத்தி கள்ளி புதரில் சுயம்பு வடிவமாக இருக்கிறத பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் முருகப்பெருமானை அவங்க பிரதிஷ்டை பண்ணுறாங்க. இந்த கோவிலோட சிறப்பு அப்படின்னு நம்ம என்ன பார்த்தோம்னா, இங்கே கிருத்திகை தோறும் முருக பக்தர்கள் அந்த மலையை வலம் வர்றாங்க. 27 நட்சத்திரங்களும் பூஜிக்கின்ற ஒரே இடம் இதுதான். அதே மாதிரி கார்த்திகை பெண்களும் இங்கே முருகப்பெருமானை பார்த்து செல்கிறாங்க. இங்கே குழந்தை வரம், கல்யாண தோஷம் இருக்கிறவங்க, நாகதோஷம் இருக்கிறவங்கலாம் வழிபட்டால் பலன் பெறலாம் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் இது மாதிரி வேறு ஏதாச்சும் கோவில்களை பற்றி தகவல்கள் வேணும் அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்ன கோவில்ன்றதை கமெண்ட் பண்ணுங்கள்.